வெல்கம் பேக் டு மை சேனல். முத்துவை நினைச்சு விஜயா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஃபீல் பண்றாங்க. விஜயோட இந்த சேஞ்சஸை பார்த்து முத்து வந்து சந்தோஷப்படுறான். ஆனா அருணுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது. என்னதான் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விஜயாவோட மனசை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி சாமியாரை மீட் பண்ணலான்னு இருக்கேன், அது உனக்கு ஓகேவா அப்படின்னு ரோஹிணி வந்து கேட்குறாங்க. அதுக்கு மனோஜும் சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அங்கே ரவி ரூம்ல இருக்கும்போது ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வைக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ரவி ஸ்ருதிக்கு இடையில வந்து வாக்குவாதம் வந்துடுது. ஒரு கட்டத்தில் ரவி என்ன பண்ணுறான்னா குழந்தைய பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா நான் குழந்தைய வந்து தத்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரவி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவான். உடனே ஸ்ருதி என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த பேர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆஷ் யூஷுவலாக முத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனை வந்து கோவப்படுறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா அந்த திருடனை பிடிச்சி கொடுத்த விஷயத்தை பற்றி எல்லாமே சொல்கிறான். அருண் என்னமோ தனியாக எல்லாமே செஞ்சதா நல்ல பேர் வாங்குறத பற்றியும் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதை எதுக்காக அருண் வந்து மறைச்சிருக்காரு அப்படின்னு தெரியலையே, சரி காலையில் பேசிக்கலாம், நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு மீனா வந்து சொல்கிறா. சீதா வந்து மீனாக்கு கால் பண்ணி என்னாச்சுக்கா அப்படின்னு வந்து விசாரிக்கிறா. அருண் சொன்னதுக்கும் உன் மாமா சொன்னதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சீதாட்ட மீனாவும் சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் முத்து காப்பாற்றின லேடி அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டோட முத்தோட வீட்டுக்கு வராங்க. அவங்கள விஜயா வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. உங்கள் பையன் செஞ்ச ஹெல்ப்னால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், ஸோ அவருக்கு வந்து மரியாதை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வந்தவங்க. இதை கேட்ட உடனே விஜயா வந்து மனோஜை வந்து கூப்பிடுறா. ஸோ மனோஜ் வந்த உடனே அந்த லேடி இவர் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ரவியை வந்து விஜயா வந்து கூப்பிடுறா. அவரும் இல்லை அப்படின்னு அந்த லேடி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் முத்துவை தான் தேடி வந்தோம் அப்படின்னு அந்த லேடி சொன்ன உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் என்னோட புருஷன் தான் இப்போ வருவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து விஜயா வந்து திட்டுறாரு. உன் பையன்னு சொல்லும்போது முத்துவும் உன்னோட பையன் இல்லையா அப்படின்னு வந்து கோவப்படுவார். அப்போ முத்து வந்த உடனே வந்து நிலைமை விசாரிக்கிறான், நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நல்லபடியாக ஒரு பையன் வந்து பெற்று வளர்த்துருக்கீங்க அப்படின்னு விஜயாவும் அண்ணாமலையும் வந்து பாராட்டுறாங்க. ஸோ அதை கேட்டு அண்ணாமலை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விஜயா ஆஷுவலாக அதே மாதிரி தான் வந்து இருக்காங்க. சடனாக அந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா விஜயோட வயிற்று வந்து தொட்டு கும்பிடுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு விஜயா வந்து கோவப்படுவாங்க. இவ்வளோ நல்ல பையனை பெற்று உங்கள் வயிறை வந்து தொட்டு கும்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வந்து ஃபீல் பண்ணி முத்து வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்த மனோஜ் வந்து பொறாமையில் வந்து கோவப்படுறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே திருடன் வந்து இவங்களை கொல்ல வந்த விஷயத்தையும் முத்து வந்து எப்படி காப்பாற்றின விஷயத்தையும் அப்படி எல்லாத்தையுமே இவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஸ்ருதி வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோவை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் அருணுக்கு கால் பண்ணி நீ என்னமோ அந்த திருடனை தனியாக பிடிச்சேன்னு சொன்னா, ஆனால் அந்த இன்சிடென்ட்க்கு ரிலேட்டடாக இருக்கிற லேடி வந்து டிரைவர் வீட்டுக்கு போய் அவர் தான் வந்து என்ன காப்பாற்றினாரு அப்படின்ட்டு அவருக்கு செயின் போட்டு மரியாதை செஞ்சிருக்கு. அந்த வீடியோவை நீ பார்த்தியா அப்படின்னு வந்து கேட்பாரு. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் மரியாதை செய்யணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து திட்டிட்டு இருக்காரு. இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. அருண் சீதாவை மீட் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு வந்தப்போ மீனாட்ட என்ன சொன்னான்னு தெரியல. சீதா மீனாட்ட கேட்கும்போது மீனா என்ன சொன்னாங்கன்னா அருண் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்றது தெரியல. நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.